வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்த்துடலாம் வாங்க. சுண்டைக்காய் செடி இன்னும் காயெல்லாம் காய்க்கலை. அதுக்குள்ளேயே கத்திரிக்காய் தக்காளி செடி மாதிரி கத்தாழை, கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க, பப்பாளி. நல்லா மரம் நல்லா ஹைட்டாக போயிடுச்சு. ஆனால் எப்போ பூ விடுன்னு தெரியல. இது சொரக்காய் செடி காஞ்சிருச்சு. கற்பூரவள்ளி, பாலக்கீரை, சாமந்தி பூ, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, சட்னி பொரியல் எல்லாமே செய்யலாம். இதில் எல்லா கீரையும் கலந்துருக்கு. சுக்குட்டி கீரை, பாலக்கீரை, வல்லாரக்கீரை, இது எல்லாமே கலந்துருக்குங்க. இது கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய். இலையெல்லாம் ஏதோ ஒரு நோய் தாக்குதல் ஆயிடுச்சு. வெண்டைக்காய், தக்காளி செடி, இதெல்லாம் தானாகவே முளைச்ச செடி. நான் எந்த போடலை. பச்சை மிளகாய், கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் செடி. நல்லா கத்திரிக்காய் பெருசாகவே இருக்குது. ஆனால் பிஞ்சாதாங்க இருக்குது. முத்தி வச்சு வைக்க வேண்டாம். கனகாம்பரம், முல்லைப்பூ செடி, மாயன்கீரை, இல்லை வல்லாரக்கீரை, புதினா, 2 கரிசலாங்கண்ணி எல்லாமே கலந்து வச்சிருச்சு. இதுவும் சுண்டைக்காய் செடி. ஏதோ ஒரு நோய் தாக்குதல் வந்துடுச்சு. வெண்டைக்காய். மழை பெஞ்சிட்டே இருந்தது. இப்போது ஒரு 10 நாளாக சரியாக மழை இல்லாதனால செடிகள் கொஞ்சம் இதாக தெரியுது. இது நெகாப்பழ செடி. இது தானாக முளைச்சது. இந்த சின்ன தொட்டியில் வச்சா இது மரமாகி காய்க்காது. இருந்தாலும் தானாக முளைச்சது. இதை பிடிங்கி எறிய மனசு வரல. அதை அப்படியே விட்டுட்டேன். வரமிளகாய் செடி, பச்சை மிளகாய் செடி, சங்குப்பூ, பெரண்டை, முருங்கைக்கீரை, தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே அப்படியே இருக்குது. இது மாயன்கீரை, பச்சை மிளகாய் செடி எல்லாமே 2 கலந்துருக்கு. மாதுளை செடி. இது தானாக முளைச்சது தான். நிறைய பூ விட்டுருக்கு. ஒரு காயும் இருக்குது.
மாயம் கீரை, மஞ்சள், நல்லாவே முளைச்சிருச்சு. கருவேப்பிலை, அதுக்குள்ளேயே பூளைப்பூவுன்னு சொல்லுவாங்க, அதுவும் தானாக முளைச்சது. இந்த வேப்ப மரமும் தானாக முளைச்சது தாங்க. அதை அப்படியே விட்டுட்டேன். ரெண்டும் ஒரே தொட்டியில். தக்காளி, எலுமிச்சம், இது ஒரு நாட்டு ரகம். நான் வாங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சுட்டேன். கேட்டா 6 வருஷம் ஆச்சு. போன வருஷம் ஒரு 4 காய் காய்ச்சிது. இந்த வருஷம் நிறையா பிஞ்சு விட்டுருக்கு. நிறைய பிஞ்சு நிறைய பிஞ்சு விட்டுருக்காங்க. தக்காளி காஞ்சிடுச்சு. இந்த செடி மல்லிகைப்பூ செடி. இது இட்லி பூஞ்செடி வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் சின்னதாக பூத்து, இது எப்படின்னு தெரியும். சங்குப்பூ, இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற மாடி தோட்டத்துக்கு.